ஃபேக் ஐடி மூலமா பெண்ணுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பின வாலிபர் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. கல்லூரி மாணவர் சைபர் புல்லிங்ல ஈடுபட்டதனுடைய பின்னணியை விவரிக்கிறது இன்றைய டீ டைம் நியூஸ். பார்க்கலாம். ஹாய் கவிதா. சொல்லுங்க அருண். கவிதா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா? ஆஃப்கோர்ஸ். உங்களை மாதிரி செலிபிரிட்டி கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. ஏன்னா நீங்களாம் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபேன் பேஜே இருக்கும். சரி, ஓகே. அதாவது செலிபிரிட்டின்னு இல்லை, இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்களே. ஆமாம், யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபேன் பேஜ் இருக்கா? இல்லை, ஒரு சில உங்களை மாதிரி செலிபிரிட்டிக்கு தானே இருக்குது. விஷயத்துக்கு வருவோமா? சரி, ஓகே. அதில் உங்களுக்கு இந்த ஃபேக் ஐடியிலேருந்துலாம் மெசேஜஸ்லாம் நிறைய வரும்ல, வருமா? வருமே, நல்லாவே வரும். நிறைய பேர் அனுப்புவாங்களே. நிறைய பேர் அனுப்புவாங்களா? என்னென்னலாம் அனுப்புவாங்க? எப்பயும் போல ஒரு டெம்ப்ளேட் தான். ஹாய், சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ற, நோ ரிப்ளை, வை, கொஷின் மார்க், இப்படிதான். சரி, நிறைய வந்திருக்கும் போல. சரி, ஓகே. இந்த ரிப்ளைக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுவீங்களா என்ன? அதான் ஃபேக் ஐடின்னு தெரியுதுல்லப்பா, எப்படிப்பா ரிப்ளை பண்ண முடியும்? குட், இப்படித்தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்காவது நார்மல் மெசேஜ் தான், ஹாய் ஹலோ அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் தான் அனுப்பிச்சாங்க. இங்கே ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க ஃபேக் ஐடி மூலமாக. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஓகேவா? அங்கே வந்து 40 வயசில் ஒரு பெண் இருக்காங்க. அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொழுதுபோக்குக்காக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? கடந்த சில நாட்களாக அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடி, அதாவது ஃபேக் ஐடின்னு முன்னாடியே அவங்களுக்கு தெரியல, ஒரு ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஓகேவா? ஒரு பையனோட ஐடியிலேருந்து மெசேஜஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, தூங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண் வந்து அதுக்கு வந்து சரியாக ரிப்ளை பண்ணல. சரிங்களா? ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அதை தவிர்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஐடியில் இருந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போக அந்த பெண்ணுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரிமை எடுத்து அட்வான்டேஜ் எடுத்து பேச ஆரம்பித்து இவங்களே மெசேஜ் ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேற, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசி அதுக்கப்புறமா ஆபாச மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இவங்க ரிப்ளையே பண்ணலையே, ஸோ இந்த மாதிரி நம்ம மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஃபேக் ஐடியிலேருந்து ஆபாச மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கும் அந்த பெண்ணுகிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆபாச போட்டோக்கள், ஆபாச வீடியோக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போட்டோக்கள்லாம் அனுப்பி அவங்கள வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க, பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்து பயந்து போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து அதை விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன ஏது டீட்டெயிலெலாம் பார்க்கும்போது அந்த நபரை போய் பிடிச்சிட்டாங்க. ஓகேவா? யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அருண் அப்படிங்கிற ஒரு வாலிபர். உன் பேர்ல இருக்காரு? என் பேர்ல நான் நல்லவன், அவங்க கெட்டவங்க. சரிங்களா? அதனால கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. அருண் பேர் வச்சு எல்லாருமே கெட்ட பசங்களா இருக்க மாட்டாங்கல்ல. பதிவு நல்ல பதிவு. ஆமாம், என்ன மாதிரி சில நல்ல பசங்களும் இருக்கலாம். சரி, கம் டு த பாயிண்ட். அதாவது அந்த அருண் அப்படிங்கிற வாலிபரை வந்து கைது பண்ணாங்க. அந்த வாலிபர் வந்து இப்போ காலேஜில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கல்லூரி மாணவரா இந்த வேலையை பண்ணுறது? ஆமாம், கல்லூரி மாணவன். படிக்கிறதுக்காக ஃபோனு, அதாவது ஆன்லைன் கிளாஸ்க்காக வீட்டில் ஃபோன் வாங்கி கொடுத்தா அதில் ஃபேக் ஐடியில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பெண்கள் கிட்ட ஆபாச மெசேஜ் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்து விளையாடி இருக்காப்ல. சரி, இப்போ இந்த அருணை கைது பண்ணிட்டாங்க. இந்த ஃபேக் ஐடிலாம் குறையவே குறையாதா? இதுக்கு என்னதான் வழி? போலீஸ் ஏதாவது சொன்னாங்களா? இதுக்கு தான் போலீஸ் வந்து ஒரு தெளிவான பதிலை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இப்போன்னு இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயந்தான். ஒரே ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும், எத்தனை ஃபேக் ஐடி ஒன்றா நம்ம க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். காசு பணம் எதுவுமே தேவையில்லை. அந்த ஒரு இதில் தான் வந்து பசங்க நிறைய பேராக இருக்கட்டும், பசங்களோ பொண்ணுங்களோ நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் உருவாக்கி அந்த பண மோசடி பண்ணுறது, காசு கேட்டு மிரட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஃபேக் ஐடி உருவாக்க
உருவாக்கினாலும், எவ்வளோ பெரிய பாஸ்வேர்ட் போட்டு அதை தடுத்து வச்சுருந்தாலும், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபயர்வாலே போட்டு வச்சுருந்தாலுமே நாங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் கிராக் பண்ணி நீங்கள் எந்த உலகத்தோட எந்த மூலை முடுக்கில் இருந்தாலுமே உங்களை அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்துடுவோம், உங்களை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. காவல் நிலையம் புதுச்சேரியில் சைபர் கிரைம் மூலயமா நாங்கள் ஃபுல்லாக கண்காணிச்சுட்டு வரோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, we are not letting them go easily. எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு நம்ம இந்த அரெஸ்ட்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். இது மூலயமா என்ன சொல்ல வரோம்னா, கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்கேருந்து கேட்டுக்கிறோம். பண்ணுறவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோமோ அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே உறுதியளிக்கிறோம். என்ன கவிதா, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சு. என்னை விட இந்த ஃபேக் ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதோட விடைபெறுறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.